நான் என்ன சொல்றேன்னா, தாய் தந்தைய அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு அவங்க அந்த குடும்பத்தார் போராட்டம் பண்றாங்க. இது பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, இப்ப தாயும் தந்தையும் தான் சொல்லியிருக்கலாம். நம்ம வீட்டு பொண்ண அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ஒரு சாமானியனா அந்த சட்டத்தை பத்தி தெரியாதவங்கன்னா நீங்க சொல்லலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த சட்டம் எவ்வளவு கடுமையானது, ஆணவ படுகொலைக்கு மிகப்பெரிய தண்டனை இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. கோகுல் ராஜ் கொலை வழக்கா இருக்கட்டும், மற்ற கொலை வழக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து காலவரையற்ற உயிர் மூச்சு இருக்கும் வரை காலவரை சிறைன்னு சொல்லி சட்டம் வந்திருக்கு. மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். அப்படிப்பட்ட இருக்கிற சூழல்ல எப்படி ஒரு காவல் அதிகாரியை வந்து போய் வெட்டிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க? அதே சமயத்துல எந்த என் அப்பா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு காதல் லவ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பையன் லவ் பண்றாங்கன்னா எதுக்கத்தான் செய்வாங்க. அது இயல்பு தானே. அது யாரா வேணா இருக்கட்டும். அவங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எதுக்குத்தான் செய்வாங்க.